அன்பார்ந்த நேயர்களே, தென்றல் பசுமை இல்ல சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கும் வந்து நம்ம அவரைக்காய் வீடியோ தான் பாருங்க. இந்த அவரைக்காய் வந்து இந்த வச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா இது தளைஞ்சு வருமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம்னா சரியாக காய்க்கலன்னா நமக்கு வந்து காய்க்காது. அதனால் வந்து இங்கே இருந்தது இருக்கட்டும்னு சொல்லிட்டு இதில் மறுபடியும் வைக்கிறதுக்காக நான் வந்து அங்கே விதை போட்டு நான் டம்ளரில் வச்சுருக்கிறேன். அது அந்த பெருசாக வரும் வரைக்கும் தான் இந்த செடியை நான் வச்சுருப்பேன். அது வந்து முளைச்சி வந்ததுக்கப்புறமா நான் இந்த செடியை எடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து இதில் வச்சுருவேன். அந்த செடியை வச்சுருவேன். இப்போ எல்லாமே பதியம் போட்டு வச்சுக்கிறேன். இப்போ முளைக்கும் வரைக்கும் இது இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை விட்டுருக்கிறேன். முளைச்சிச்சின்னா இதை நம்ம எடுத்துட்டு நம்ம அடுத்தது வைக்கணும். அதுக்காகத்தான் நான் முளைக்க வச்சுக்கிறேன். ரெண்டாவது, நம்ம வந்து எந்த செடி வச்சாலும் நம்ம ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை நம்ம மண்ணை வந்து கிளறி விட்டுறணும். அப்படி கிளறி விட்டால் மட்டும்தான் அது சூப்பராக வந்து நம்ம காய்க்கும். நீங்கள் அப்படியே செடி வச்சதுக்கப்புறமா நீங்கள் தண்ணியை மட்டுமே ஊற்றிட்டு இருந்தீங்க, கிளறாமல் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாக செடி வராது. இப்போ செடியில் வந்து எதுவுமே இல்லை, ஆனால் இவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். அடுத்து நம்ம புது அவரை வச்சுக்கிறோம், அதில் இருக்குது, அதுலேயும் எடுத்துக்கலாம். பெர்கோழி வந்து நான் பாவி விட்டுருந்தேன். மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால நமக்கு எங்கேயுமே சரியாக வரல. கீழே கொண்டு போய் வீட்டுக்கு முன்னாடி வச்சுருந்தேன். இங்கே மேலே 2 பாவனையும் கீழே 2 பாவி வச்சேன். ஆனால் மேலே உள்ளது எல்லாமே போச்சு, கீழே உள்ளது மட்டும்தான் இருந்தது. ஒரு நாய்க்குட்டி ஒன்று வளர்த்தோம், அந்த நாய்க்குட்டி அப்படியே போட்டு அமுக்கிடுச்சு. அமுக்கிறதுனால எல்லாமே உடஞ்சிருச்சு. சரி, வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிறேன். பெர்கோழி, காலிஃப்ளவர், முட்டைக்கோசு இதெல்லாம் வந்து எப்படி அப்படின்னா 2ஆக உடஞ்சாலும் கூட நம்ம வச்சோம்னா அதுலேருந்து வேறு பிடிச்சி நமக்கு வந்துடும். அதனால் நான் வச்சு பார்த்துருக்குறேன். அதனால தான் இப்படி உடஞ்சாலும் பரவாயில்லன்ட்டு நான் வச்சுக்கிறேன். உசுறு பிடிச்சி வந்துடும் நான் நினைக்கிறேன். இந்த பக்கம் இப்போது அந்த அவரை பார்த்தீங்க எப்படி இருக்குதுன்ட்டு. இது வந்து புதுசு. இது பாருங்க எப்படி சூப்பராக இருக்குதுன்னு பாருங்க. அதனால் இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நமக்கு நிறையா காய் கொடுக்கும். அது வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா அது நமக்கு காய் அவ்வளோவா கொடுக்காது. அதனால தான் நான் விதை பாய் விட்ருக்குறேன். இது பாருங்கள், இது வந்து பொருட்கள் இதை வந்து நிற்க முடியலை. அதனால் வந்து இப்படி சாஞ்சிருச்சு பாருங்கள். எத்தனை அவரைக்காய் இருக்குதுன்ட்டு நம்ம பெருசாக இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். பெருசாகிடுச்சு ஒரே கொத்தில் நமக்கு இவ்வளோ வந்திருக்கு. இப்போ அந்த பக்கம் இருக்குது, அதையும் எடுத்துக்கலாம். இப்போ தான் பாருங்க, சூப்பராக இருக்கு பாருங்க. எப்படி சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. இந்த மாதிரி நமக்கு செடி வரணும். அது வந்து அந்த செடி வந்து ரொம்ப நாளாகிடுச்சு. அதனால தான் நான் வந்து விதை வச்சுக்கிறேன். நான் விதை வச்சுக்கிறதையும் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இப்போது பாருங்கள், இங்கே ஒரு சூப்பர் காய் இருக்குது, இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது செடி வந்து ரொம்ப அடர்த்தியாக இருக்குது. நான் கொஞ்ச நாள் பார்த்துட்டு இந்த மாதிரி முத்துனது எல்லாமே இங்கே பாருங்கள், இந்த மாதிரி முத்துனது எல்லாமே நம்ம சிசரில் கட் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் நம்ம கொடுக்குற உரம் வந்து அது டைரெக்டாக அதுக்கு போகும். நம்ம எல்லாமே வச்சுருந்தோம்னா அதுவும் இழுத்துக்கிட்டு தான் இருக்கும், தேவையில்லாமல் இழுத்துகிட்டு இருக்கும். அதனால் தேவையில்லாதெல்லாம் நம்ம எடுத்துடணும். இதை வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுறணும். இப்போது நம்ம வந்து செடி அவரை காய் நம்ம எடுத்துட்டோம். இப்போ வந்து நாட்டு அவரை இருக்குது, அதுவும் சூப்பராக காய்ச்சிட்ருக்குது. இப்போ நம்ம அதை அறுவடை பண்ணலாம். இதை கொட்டிடவா? நம்ம வந்து நாட்டவரை கொடியவரை வந்து நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இதுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அப்படியே முத்திடுது. அதனால் இந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம அதை வந்து எடுத்துடலாம். நான் போன தடவை நான் வந்து வரலை, அதனால் எல்லாமே முத்திருச்சு. அதனால தான் இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கும்போதே நம்ம அறுவடை பண்ணிக்கலான்ட்டு இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த பக்கம் இருக்குது, பந்தல் இருக்கிறதுனால நமக்கு எட்ட மாட்டேங்குது. நம்ம அறுவடை பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாருங்க, ஏதோ வந்து சாப்பிட்ருக்கு பாருங்க. என்ன சாப்பிடுச்சுன்னே தெரியல. பாருங்க எப்படி சாப்பிட்ருக்குன்னு பாருங்க. இங்கே இருக்கு, அதை எடுத்துருச்சு. பாருங்க, கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது, நல்லா கலராக இருக்குது. அந்த பக்கம் பாருங்க, இங்கே ஒரு கொத்து நல்லா மேலே இருக்குது. இது எடுத்தோம்னா டப்புன்னு உடஞ்சிருது. இந்த பந்தல் இருக்கிறதுனால நம்ம வேறு ஷார்ட்டாக இருக்கிறோமோ, அதனால் நமக்கு எட்ட மாட்டேங்குது. இது கஷ்டப்பட்டு தான் நம்ம வந்து அறுவடை பண்ணணும். கண்ணில் வேறு விழுந்துடும். அதனால் இந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் எடுத்துடணும், இல்லைன்னா இது எல்லாமே முத்திரும். எடுத்தாச்சு. ஒரே கொத்தில் சூப்பராக இருக்குது பாருங்க.
நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா கலராகவும் இருக்குது. இப்போ இது வந்து சிகப்பு அவரை அந்த பக்கம் இருக்குவா. இப்போது அந்த பக்கம் இருக்குது, அதையும் நம்ம வந்து அறுவடை எடுத்துக்கலாம் வாங்க. இந்த பாருங்கள் இங்கே ஒன்று இருக்குது, இதையும் வந்து நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். இது வந்து சிகப்பு பசலி. இது பாருங்க, இது வந்து ஆப்பிள் செடி. இன்னும் எதுவுமே வரல, 4-5 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் ஆனதுக்கப்புறம் தான் இது காய்க்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போது இந்த குருவி வந்து கூடு கட்டி சூப்பராக கூடு கட்டியிருக்குங்க. முன்னாடி வந்து மழை பெஞ்சால் வராமல் முன்னாடி வந்து கட்டி உள்ளே அவ்வளோ புஷ்ஷுன்னு கட்டியிருக்குது. குருவி வந்து நல்லா முன்னாடி வந்து இருக்கு பாருங்க, ரொம்ப கொச்சிட்ருக்கு பாருங்க. அது காய்க்காக காத்துட்ருக்கு. அது வந்து இற கொடுத்தோன்னே சாப்பிட்டு அப்படியே உட்காந்துரும். 2-3 நாள் அப்படியே என்ஜாய் பண்ண பறந்துடும் அவங்க அம்மாவோட. இப்போ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், வாங்க வீடியோ பார்ப்போம். இப்போ பாருங்க, இது வந்து அந்த அவுட்டரில் போய் அந்த பக்கம் இருக்குது. இதை நான் எப்படி எடுக்குது நீங்களே சொல்லுங்கள். இதை நான் கஷ்டப்பட்டு தான் நான் எடுக்கணும். இப்போ எப்படி எடுக்கணும்னு தெரியல. எடுச்சியா எடு, உடச்சிடாம எடு. இப்போது என்னால் எடுக்க முடியலை. இப்போ பிள்ளைய வந்து எடுக்க சொல்லிகிட்டு இருக்கிறேன். அது வந்து விட்டுட்டோம்னா அது முத்திரும். அந்த பக்கம் போய் 2 கொத்து சூப்பராக வந்திருக்கு. அதை நம்ம விட்டுறக்கூடாது, எடுத்துடலாம். மேலே மேலே அதையும் எடுத்துரு. இன்னொன்று இருக்குவார் கொஞ்சம் பெருசு, அதையும் எடுத்துரு. அதையும் எடுத்துரு. ஓகே, எடுத்தாச்சு. பாருங்கள், ஒரே கொத்தில் இத்தனை காய் நம்ம விட முடியுமா? பாருங்கள், விட்டாச்சுன்னா வீணாக தான் போகும். நம்ம விதைக்கி விடுறாந்தா இப்போவே விடக்கூடாது. விட்டுட்டிங்க அப்படின்னா காய்க்காது. அதனால் லாஸ்ட்டில் தான் நம்ம விதைக்கி விடுறாந்தா விடணும். இப்போ விட்டிங்கன்னா கொடி காய்க்காது. இப்போ பாருங்கள், இது நம்ம பக்கத்தில் இருக்குது, நம்ம தலைக்கு மேலால் இருக்குது. இதை வந்து நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் வாங்க. நம்ம 8வது தான் பிள்ளை அறுவடை பண்ண சொல்லுவோம். 8 தான் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். இங்கே இருக்கு பாருங்க, இதையும் நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். இது வந்து 3 நாளைக்கு ஒரு தடவை நம்ம வந்து அறுவடை பண்ணணும் போல இருக்குது, இல்லைன்னா அப்படியே முத்திரும். இங்கே ஒன்று இருக்குது, இந்த மாதிரி இருக்கிறது. இந்த வரை எடுக்கிறதுக்கு நான் வந்து பலகை மேலே ஏறி தான் நான் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா பந்தல் கீழே எடுக்கிறது நம்ம ஈஸியாக எடுக்கலாம், ஆனால் பந்தல் மேலே இருக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம எடுக்கணும். நம்ம கஷ்டப்பட்டு தான் நம்ம எதையுமே நம்ம பண்ண முடியும். அதனால் வந்து அதுக்காக சளிப்படக்கூடாது. அப்புறம் நான் எல்லாமே புடலஞ்செடி, அவரைக்காய், அந்த கொடி எல்லாமே நான் வந்து எடுத்துட்டேன். இந்த இது சிம்பிளாக எதுவுமே கொடி இல்லை பாருங்கள் இருக்குது. ஆனால் ஏன் இந்த செடியை விட்டு வச்சுக்கிறேன்னா, இது விதைக்காக ஒரு 1 2 3 4 இது இருக்குது. 1ல் வந்து 3 4 இருக்கும் விதை. நம்ம அதை இப்போ விட்டுட்டோம்னாக்கா நமக்கு விதை கிடைக்காது. அதனால் பொறுத்தோம். இதுக்கு வந்து கொஞ்சம் நெத்த ஆகும் வரைக்கும் நம்ம இப்போயே பிடுங்கக்கூடாது. நெத்த ஆனதுக்கப்புறமா தான் எடுக்கணும். அதனால தான் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலான்ட்டு விட்டுருக்குறேன். இதை வந்து விதை எடுத்துகிட்டு பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அறுவடை பார்த்தாச்சு பாருங்க, நம்ம சூப்பராக இருக்குது. போன தடவை தான் கொஞ்சம் வந்து முத்திருச்சு, இந்த தடவை பக்குவத்துலேயே நம்ம எடுத்துட்டோம். இது வந்து செடி அவரை, இது வந்து நாட்டவரை, சிகப்பவரை. பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இது வந்து பெப்பர் செடி வச்சுருக்கிறேன் பாருங்கள், பெப்பர் செடி வச்சுருக்கிறேன். ஆனால் சரியாக வரல, அதனால் அதுக்குள்ளே வந்து ஒரு கத்திரி செடி வச்சு விட்டேன். இங்கே ஒன்று இருக்குது, நம்ம இதை எடுத்துக்கலாம். பாருங்க, அங்கே 2 இருக்குது, நம்ம அதையும் எடுத்துக்கலாம். இது பிஞ்சாக இருந்ததுனால நான் அந்த கத்திரி செடியை நான் எடுக்கலை. எல்லா செடியும் எடுத்துட்டேன். இது 2 மட்டும் பிஞ்சிருக்கும் விட்டுட்டேன். அதனால் இது கொஞ்சம் பெருசாகிடுச்சு. நம்ம இந்த 2ஐயும் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். மொத்தம் 3 காய் வந்திருக்கு. 3 கத்திரிக்காய், சிகப்பு அவரைக்காய், செடி அவரை நம்ம இதை எடுத்துக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.